புரட்சிப்பெண் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. சூடு தாங்க முடியாமல் ஏதேதோ உளறிட்டு இருக்கிறாரு பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை. அதாவது தேர்தலில் தான் போட்டியிட போகிற பகுதியில் அவர் ஜெயிக்க போகிறது இல்லைன்றது அவருக்கே நல்லா தெரியும். 40 தொகுதியில் பாஜக வாஷ் அவுட் ஆக போகுதுன்றது அவருக்கு நல்லா புரியும். ஆனாலும் பார்த்தீங்களா, நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் தான் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாரு. நேற்று என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமாகவினுடைய வேட்பாளர் திரு வேணுகோபாலை ஆதரித்து பேச போயிருக்கிறாரு. பேச போன இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் அதை சாதனையாக செஞ்சோம், இதை செஞ்சோம், தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு எதையாச்சும் பேசணும். என்னத்தை பேச போகிறாங்க? ஏதாவது இருந்தால் தானே அவங்க பேசுகிறதுக்கு. ஒத்த செங்கலை ஒன்று நட்டு வச்சாங்க, இப்போ அந்த செங்கலை கூட காணோம். அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் அந்த செங்கலை தான் எய்ம்ஸ்ன்னு எழுதி வச்சு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது? திமுகவை வாண்டடாக எதையாச்சும் பேசணும் அப்படின்றதுக்காக 1980 பேசினதையே இன்றைக்கும் திமுக பேசின்னு இருக்குது. சும்மா வடக்கர் தெற்கர்கள், ஹிந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. இந்த பழைய பிஞ்ச செருப்பை தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்றத மாதிரி பேசியிருக்கிறாரு. இதில் என்ன ஒரு கண்டிக்க தகுந்த விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடு என்பது மொழிக்காக தன் உயிரையே கொடுத்த ஈகைகளை தியாகிகளை கொண்ட ஒரு மாநிலம். உலகத்திலே எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு பெரிய நமக்கு ஒரு சிறப்பு அதுதான். அப்படியே ஓடி வந்த இந்தி பெண்ணைக்கே நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இது கிடையாதுன்னு சொல்லி கையில் வந்து தமிழ் கொடி ஏந்தி இந்தி திணிப்பு ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொன்ன ஒரு மாநிலம் இது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார், அந்த பிஞ்சு போன செருப்பு அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய சமூக வலைத்தளங்களில் நண்பர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க, அந்த பிஞ்ச செருப்பை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்படி இவர் பேசியிருக்கிறாரு. எல்லாருமே வந்து கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்கிறாங்க, இவரை ஆட்டை போட்டு தீச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டனங்கள்லாம் எழுந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்முடைய புரட்சி பெண்ணில் நம்ம பேசியிருந்தோம் என்னென்னா, பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலையை தோற்கடிப்பதற்கு வெளியிலேருந்து யாரும் வேலை செய்ய தேவையில்ல, பாஜகவில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே வேலை செய்வாங்க நம்ம பேசியிருந்தோம். அது பாருங்க ஒரு சாட்சியா தடா பெரியசாமி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் பிரிவில், அதாவது தலித் தலைவராக அந்த SC/ST பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் பாஜகவிலேருந்து விலகி போய் இன்னைக்கு அதிமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. இது ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு. அதிமுகலேருந்து பாஜக, பாஜகவிலேருந்து அதிமுக வர்றது அப்படின்றது. இப்போ அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் கட்சியை குழி தோண்டி புதைச்சி வருகிறார் அண்ணாமலை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இவங்க என்னவோ அப்படியே வளர்ந்து ஆஹா செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரி அப்படின்னு பேசியிருக்கிறார். சரி, ஓகே, அவருடைய ஆதங்கம் புரியுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு SC/ST தலைவர் எனக்கே வந்து பாஜகவில் மதிப்பு இல்லை, அப்போது மற்ற பட்டியலின மக்களுக்கு எப்படி வந்து மதிப்பு இருக்கும், அதனால் என்னை தொடர்ந்து என்னுடைய ஆதரவாளர்கள் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, நாமளும் பார்ப்போமே எத்தனை ஆதரவாளர்கள் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நான் சிதம்பரம் தொகுதியை கேட்டேன், எனக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு பாஜகவில் கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. சிதம்பரம் வேறு அவர் பிறந்த ஊரான். இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, நீ பிறந்த ஊரில் வந்து எப்படி ஜெயிக்க முடியும்? அதுவும் பாஜகவினுடைய வேட்பாளர் நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? சொந்த ஊருக்காரர்களுக்காக மக்கள் எதை கூட ஓட்டு போடுவாங்க, அதுவும் பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்களா? ஆனால் பாருங்கள், சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தை போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா. மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு மக்கள் வரவேற்பாங்க இருக்குது. நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய அரசியல் ஆசான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இத்தனை தொகுதிகளில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் காட்டிலும் மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதினா நான் சிதம்பரத்தை பார்க்குறேன், இது நான் உண்மையிலே உணர்ந்து சொல்கிறேன் அப்படின்றத தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். சரி, பாஜகவுடைய வேட்பாளர் கண்டிப்பாக அங்கே வந்து டெபாசிட் வாங்க மாட்டாங்க, கோயம்புத்தூர் மாதிரி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம அண்ணாமலை மாநில தலைவர் தான் இப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா, இவருடைய தலைவர் இருக்கார் பாருங்க, ஜி 56 இன்ச்சு நம்ம பிரதமர் மோடி ஜி, அவர் என்ன பேசியிருக்காருன்னா, கச்சத்தீவை தார வார்த்துட்டாங்க, கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டாங்க இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்களில் பேச வந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசவே மாட்டாருங்க. எல்லாம் பாஸ்ட்டு தான். செத்து போன ஜவஹர்லால் நேரு பற்றி பேசுவார், இந்திரா காந்தி அம்மையாரை பேசுவார், இன்னும் மறைந்த தலைவர்களை பற்றி தான் பேசுவார்.
இருக்கக்கூடியவங்களை பற்றி பேச மாட்டார். சரி, நமக்கு ஒரு டவுட்டு, கச்சத்தீவு அந்த அம்மா தாரவாத்தி கொடுத்துட்டாங்க, இது நாமளும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. 10 வருஷமாக ஆட்சியில் நீங்கள் தானே இருந்தீங்க. அப்போ கச்சத்தீவை மீட்டு எடுத்துருக்கலாமே மிஸ்டர் மோடிஜி அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளே என்ன சொல்லுவாங்க, ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் கச்சத்தீவை தாங்க மீட்டு தர தேவையில்லை, இந்த நாட்டையே அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வாத்து கொடுத்துருக்கீங்களே. இன்னைக்கு இவர்களுடைய சொத்துக்கள் மதிப்பு எவ்வளோ ஏறி போயிருக்கு. உலக அளவில் இன்னைக்கு பெரிய பணக்காரர்களா அதானியும் அம்பானியும் வந்திருக்கிறாரு. அம்பானி வீட்டு திருமணத்துக்கு 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி கச்சத்தீவை நீங்கள் தாரை வாத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே, நடந்து முடிஞ்ச விஷயத்த இன்னைக்கு அம்பானிக்கு அதானிக்கே நீங்கள் இந்தியாவை தாரை வாத்து கொடுத்துட்டீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அது மட்டும் கிடையாது, நம்முடைய சீனாக்கு, பக்கத்து நாட்டு சீனாக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே இருக்கக்கூடிய லடாக்கை தாரை வாத்து கொடுத்துருக்கீங்களே, அதை பற்றியில் யார் பேச போகிறா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் இங்கே வைக்கிறேன். அப்படி பொய்யை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்துதான் பாஜகனுடைய வேலையாக இருக்குது. பொய்யில பிறந்து பொய்யில வளர்ந்த கட்சி உண்மை என்னைக்கு தான் பேசுவாங்கன்னு தெரியல. என்னைக்காவது ஒரு நாளாவது உண்மையை பேசுவாங்கன்னு பார்த்தா இல்லவே இல்லை. கோயபிள்ஸே யோசிப்பார், என்னடா இது, உலகமாக பொய் பேசக்கூடியவன் நம்மளை விட அதிகமாக பொய் பேசக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர், அந்த தலைவருக்கு ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியின் கீழ் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக தன்னைத்தானே சோதிச்சு பார்த்துப்பாரு. அந்தளவுக்கு பொய்யை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு இதை தாண்டி முக்கியமாக என்ன தேர்தல் களத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அருண் கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கிறாங்க டெல்லியில். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல் ஜார்க்கண்டுடைய முன்னாள் முதலமைச்சர் சோரன் அவர்களையும் கைது செஞ்சு உள்ளே போட்டிருக்காங்கன்ற விஷயம் தெரியும். இப்போ அவருடைய மனைவி கல்பனா சோரன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கழுத்தில் குதிச்சிருக்கிறாங்க. அது அருண் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சதனுடைய அடையாளமாக இன்னைக்கு டெல்லியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம், பேரணி நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி இன்னைக்கு களத்தில் இறங்கி பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்தியாவில் பாஜக இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், பாஜக தன்னை எதிர்க்கக்கூடியவர்களை, தன்னை எதிர்த்து ஆட்சியோ அல்லது தன்னை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி தூக்கி போட நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சோரன் இருக்கார் பார்த்தீங்களா, ஹேமந்த் சோரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்தி மோர்ச்சாவுடைய முன்னாள் முதல்வர், அவர் மீதும் இப்படிதான் நிலக்கரி சுரங்க ஊழல் அப்படின்னு சொல்லி முறைகேடு பண்ணிட்டாருன்னா அவரை கைது பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ அவருடைய மனைவியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்பனா சோரன் அவர்களும் இங்கே சுனிதா கெஜ்ரிவால் 2 பேருமே ஒருத்தரை சந்தித்து 20 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிறாங்க. 2 பேருமே ஆதரவாக பேசியிருக்கிறாங்க. நமக்கு எதிரான நடந்த இந்த விஷயங்களை நம்ம நிச்சயமாக கையில் எடுத்து மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பெண்கள் இன்னைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறாங்க அரசியலில். அது ஒரு பரபரப்பான ஒரு கருத்தாக மாற்றமாக பார்க்கப்படுது. ஒருவேளை நம்ம மோடிஜி இருக்கார் பார்த்தீங்களா, 56 இன்ச்சு, இவர் தானே சொன்னார் பெண்கள் எல்லாம் சக்திகள்னு. ஒருவேளை இதை தான் மனசில் வச்சு அவர் சொன்னாரா அப்படின்றது கூட நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. சரி, எது எப்படியாக இருந்தாலும் இப்படி ஊழல் பேரை சொல்லி யாரெல்லாம் கைது செய்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் நின்று இந்த பாசிச மதவாத பாஜக அரசை வீழ்த்துவது அப்படின்றது நமக்கு நிச்சயமாக ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் ஜனநாயகத்தை காப்போம், இந்தியாவை காப்போம் அப்படின்றது தான் உங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. எனவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காமெடி அரசியல், நம்ம அக்கா ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வேற என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, நான் பிரதமர்கிட்ட அனுமதி பெற்று தான் இங்கே போட்டியிடுறேன், எப்படி ராமனுக்கு ஒரு அனுமர்கள் இருந்தாலும் அதுபோல் நம்முடைய பிரதமர் என்கின்ற ராமனுக்கு நாங்களெல்லாம் அனுமனாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருங்க, யார் வேணான்னு சொன்னால் அனுமனாக இருந்து ரொம்ப வாழாட்டிங்கன்னா வாழை ஒட்ட நெருங்கிடுவோம். ஏன்னா இது தமிழ்நாடு, இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேர்தல் காலத்தில் நீங்கள் என்னன்னா ஸ்டண்ட் அடிப்பீங்க, பேசுவீங்கன்றது நமக்கும் புரியும்.
சரி, எது எப்படியாக இருந்தாலும் நடக்க போகக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. 40 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் கைப்பற்றுவது உறுதி. பாஜக டெபாசிட் இழக்க போகிறது உறுதி அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவாக பேசலாம். இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறப் போவதாக நிறைய கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கிஷோர் கூட இதுதான் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக வந்து இந்தியா கூட்டணி அதிக அளவுக்கு வெற்றி பெறும். பாஜக பல இடங்களில் பல்பு வாங்கலாம் சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம். நம்முடைய தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால்தான் இந்தியாவாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு புரட்சிப்பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.